ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இருக்கேன். ரைட். பட் ஆனாலும் இன்னைக்கு காமராஜ் சார் சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு அரசியம் பண்றேன்னு தெரிஞ்சா சாரு சொன்னதுக்கு எல்லாம் அது என்னது பரிகாரமா வந்துடும். நம்ம எதுக்கு ஆர்சிஎம்குள்ள வந்தேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வி பீயிங் இன் ஆர்சிஎம். என்னோட பேர் வந்து காமராஜ் சார் சொன்னேன். என்னோட பேர் வந்து கோபகுமார். நான் ஏர்ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தேன். ஏர்ஃபோர்ஸ் அதாவது நீங்க மானத்தில் பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லும் நான் வேலை பண்ணியிருக்கேன். ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் நிறைய இடத்துல, இந்தியாவில நிறைய இடத்துல சுத்தி இருக்க, இந்தியன் பார்டர்ல போயிருக்கேன், வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்ஸ் போர்சஸ் இருந்ததுனால இந்த நாட்டுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த நாட்டுக்காக கொஞ்சம் சர்வீஸ் பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு சின்ன வயசுலேயே கிடைச்சது. 19 இயர்ஸ் ஏஜ் ஆயிருந்த சமயத்துல எனக்கு ஏர்ஃபோர்ஸுக்குள்ள அட்மிஷன் கிடைச்சது. நான் ஒரு 18 வருஷம் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது. அந்த சமயத்திலே ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த ஒரு ஹரியானாக்காரன் வந்து எனக்கு ஆர்சிஎம் இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு, நீங்க அடிஷனலா ஒரு வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு பொருள் எல்லாம் விற்க தெரியாதே, எனக்கு ஆர்சிஎம்ல கிடைக்கிற எல்லா பொருட்களும் எனக்கு டிஃபென்ஸ் கேண்டீன்ல வித்தவுட் டாக்ஸ் கிடைக்குமே, நான் எதுக்கு ஆர்சிஎம்குள்ள வரணும்? அப்போ அவரு சொன்னாரு, நீங்க ஆர்சிஎம்குள்ள வந்து நீங்க எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம், நீங்க வாங்குற பேஸ்ட், சோப்பு எல்லாம் ஆர்சிஎம் இருந்து வாங்கியா போதும் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு டாக்ஸ் வித்தவுட் டாக்ஸ் கிடைக்குதே, எனக்கு சிஎஸ்டி கேண்டீன் இருந்து கிடைக்கும். அப்படி சொன்ன போது அவர் சொன்னாரு, உங்களுக்கு டிஃபென்ஸ் கேண்டீன்ல கிடைக்கிற 90% பொருள்கள் நம்ம நாட்டின் பொருள்கள் கிடையாது, எல்லாம் விதேசி ஃபாரின் கம்பெனி ப்ராடக்ட்ஸ், மல்டிநேஷனல்ஸ் அப்படி சொன்னார். அப்புறம் டிஃபென்ஸ் கேண்டீனை விட கம்மி விலையில உங்களுக்கு ஆர்சிஎம் பொருள்கள் கிடைக்கும் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், விலை குறையும் போது குவாலிட்டி இருக்காதே, எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் வேணும். ஆர்சிஎம் இந்த பிராண்டே நான் கேட்கல, இது எந்த பிராண்டு, எங்க தயார் பண்றது, குவாலிட்டி இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லணும், இதெல்லாம் எனக்கு தெரியல, சும்மா எனக்கு ஏதோ பிரச்சனை வந்தா நான் யார்கிட்ட சொல்லு, இப்படி எல்லாம் சொல்லி சொன்ன போது அவர் சொன்னாரு, நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் த ப்ராடக்ட். நீங்க ஆர்சிஎம் டீ தூள், ஆர்சிஎம் பேஸ்ட், ஆர்சிஎம் சோப்பு ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்க அந்த யூஸிங் கண்டினியூ பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸா மாறிடும் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், நான் யூஸ் பண்ணினா அது எப்படி பிசினஸா மாறும்? நீங்க யூஸ் ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, அந்த விலையை நீங்க டிஃபென்ஸ் கேண்டீன் கூட கம்பேர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னார். அப்போ நானு ஒரு பேஸ்ட், ஒரு சோப் எல்லாம் வாங்கி ஆர்சிஎம்குள்ள வந்தேன். அப்படியே எனக்கு வீட்டுல கொண்டு வந்து டீ தூளை கொடுத்தேன், சோப்பை கொடுத்தேன், பேஸ்ட கொடுத்தேன். எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல, இதெல்லாம் நான் கேட்கல, ஆர்சிஎம் பேரே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது. பொருளுக்கு குவாலிட்டி இருக்குமா தெரியாது, யூஸ் பண்ணி பார்த்த போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட், வெரி நைஸ், வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சாச்சு. டீ தூள் முடிஞ்ச போது நான் கேண்டீன்ல இருந்து கொண்டு வந்த டீ தூளை விட டேஸ்டியான டீ தூள் வந்து ஆர்சிஎம் உடைய, அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஆர்சிஎம் வந்து 20 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் ஆச்சு. ஓகே, நம்ம காமராஜ் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10, 12, 15 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா நான் வந்து ஆர்சிஎம் வந்து 20 வருஷம் ஆச்சு. அந்த காலத்திலே டீ தூள் வந்து குவாலிட்டியான டீ தூள், இந்த காலத்திலும் ஆர்சிஎம் டீ தூள் வந்து ரொம்ப குவாலிட்டியான டீ தூள். அது டீ தூள் மட்டும் இல்ல, நீங்க ஆர்சிஎம்மில் உள்ள காஸ்மெட்டிக்ஸ், ஆர்சிஎம்மில் உள்ள நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ், நீங்க எந்த பொருள் எடுத்து சார் ரிப்பீட்டா வருதே, யாரோ 2 போன் ஆன் பண்ணி வச்சிருக்குன்னு எக்கோ அடிக்குது, யாரு 2 சிஸ்டம் ஆன் பண்ணி, ஓகே 2 வேண்டாம், 1 போதுமே, நீ கேட்டா போதும் இல்லையா? ஓகே ரைட், தேங்க்யூ. அப்போ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆர்சிஎம்மில் எப்படி போன தெரியல, போற வழியில அந்த காலத்திலே போற வழியில ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்பவும் இன்னைக்கும் இந்த மீட்டிங் நான் எடுக்கிறதே வழியில் நின்று தான். அதாவது
உங்களுக்கு ஆர்சிஎம் எங்க இருந்தாலும் ஆர்சிஎம் பண்ண முடியும். அதான் இதுடைய ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஆர்சிஎம் பண்றதுக்காக ஒரு ஆபீஸுக்கு போக அவசியம் இல்ல. ஒரு ஃபேக்டரியில போற அவசியம் இல்ல. ஒரு 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 சீனியரோட கீழ வேலை பண்ற அவசியம் இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஆர்சிஎம் பிசினஸே நீங்க முன்னாடி கொண்டு போக முடியும். தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்சிஎம். அதனால அதனால நீங்க எந்த வேலையில் இருந்தாலும், எந்த பிசினஸில் இருந்தாலும் நீங்க பார்ட் டைமா ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னோட பசங்கள் சின்னது, கொஞ்சம் பெருசாகட்டும். இப்ப ஸ்கூல்ல போகுது. இப்ப எக்ஸாம் நடக்குது. இப்ப நான் வீடு கட்டிட்டு இருக்கு. இப்ப என்னோட வீட்ல ஒரு கல்யாணம் இருக்கு. குழந்தையோட கல்யாணம் நடக்க போகுது. நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆக போகுது. நான் ஒரு வாட்டி ஷிஃப்ட் பண்ணட்டும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்றது அவசியமே கிடையாது சார். ஆர்சிஎம் பண்றதுக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க அப்பவே ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதான் ஆர்சிஎம் உடைய ஸ்பெஷாலிட்டி. நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏர்ஃபோர்ஸ் முடிச்சு வெளியில நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஆர்சிஎம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு குளிக்கிறதுக்கு, பல்லு துவைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, எனது குக்கிங் பண்றதுக்கு நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வெளியில பண்ண முடியும். அப்படி இல்லையே. குளிக்கிறதுக்கு ஆர்சிஎம்ல இருந்து வெளியில வரணுமா? சாரி, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வெளியில வரணுமா? வேலையில இருந்து வெளியில வரணுமா? பல்லு விளக்குறதுக்கு நான் ஏர்ஃபோர்ஸ விட்டு வெளியில வரணுமா? வேண்டாம் இல்லையா? நீங்க எந்த வேலையில இருந்தாலும் குளிக்கிற. நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலும் நீங்க பல்ல விளக்குற. அதனால நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும். தட் இஸ் த பெனிஃபிட் ஆர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அஸ். நீங்க வேற எல்லாம் பிசினஸ், வேற எல்லாம் வேலை அப்படி பண்ண முடியாது. தட் இஸ் நம்பர் 1 பாயிண்ட். யூ கேன் ஸ்டார்ட் ஆர்சிஎம் at any point of time. Whatever is the situation. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க இம்மிடியட்டா ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண முடியும். பசங்கள் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகப்போகமா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸுக்காக நீங்க துபாய் போற, இல்ல அமெரிக்கால போற, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க இம்மிடியட் ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக நீங்க ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க பண்ற வேலையோ பிசினஸையோ மாத்தி வைக்கிற அவசியம் இல்ல. தட் இஸ் நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 நீங்க யாரோட கூடயும் எந்த இடத்திலும் நீங்க ஆர்சிஎம் பண்ண முடியும். எங்கேயும். அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எனக்கு ஆர்சிஎம்ல பார்க்க முடிஞ்சது ஒரு 20% தான் இருக்கும் ஆர்சிஎம்ல. என்னோட கண்ணில பாக்குறது ஒரு 20%, அதோட கூட அதிகம் இருக்காது. என்னோட பொருள் பார்க்க முடியும். ஆர்சிஎம்ல வேலை பண்ற ஆட்களை பார்க்க முடியும். நான் ஜூமில் வந்தா கொஞ்சம் லீடர்ஸ் கேரளால பண்றது யாரு, தமிழ்நாட்டுல பண்றது யாரு, கர்நாடகால பண்றது யாரு, நார்த் இந்தியால பண்றது யாரு, பண்ற ஆள்களே கொஞ்சம் பேரை நீங்க ஜூமில் பார்க்க முடியும். கொஞ்சம் வருமானம் வாங்குற ஆட்களை நீங்க ஒரு மீட்டிங்ல போனா பார்க்க முடியும். ஆர்சிஎம் மூலமா கிடைச்ச ஒரு கார் ரிப்பன் கட்டிங் நீங்க ஒரு மீட்டிங்ல போனா பார்க்க முடியும். ஆனா ஆர்சிஎம்ல ஆக்சுவலி கிடைக்கிறது 80% இஸ் இன்விசிபிள். ஆர்சிஎம்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஆர்சிஎம்ல நீங்க வேலை பண்ணினா ஒரு 10 வருஷம், 20 வருஷம் ஆர்சிஎம்ல நின்று ஆர்சிஎம்ல ஸ்டேனா ஃபோக்கஸ்டா, டார்கெட் ஃபோக்கஸ்டா வேலை பண்ணினா இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் உங்களுக்கு ஆர்சிஎம்ல என்ன கிடைக்க போகுது? தட் இஸ் இன்விசிபிள். அது உங்களால பார்க்க முடியும்னா நீங்கள் ஆர்சிஎம்மில் இருக்க முடியும். இப்போ பண்றதை விட நல்ல ஸ்பீடா, வேகமா நீங்க ஆர்சிஎம் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும்? 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் நிரந்தரமா எவ்ரி டே டெய்லி பேசிஸ்ல நான் ஆர்சிஎம்ல வேலை பண்ணினா டெய்லி பேசிஸ்ல நான் என்ன பண்ணணும்? ஆர்சிஎம்ல டெய்லி பேசிஸ்ல நான் ஆர்சிஎம்ல பண்ண வேண்டிய வேலை என்ன? ஆட்களே பார்க்கணும். இதானே நான் ஆர்சிஎம்ல டெய்லி பேசிஸ்ல பண்ண வேண்டியது. ஆட்களே பார்க்கணும். தட்ஸ் ஆல். மீட்
மீட் மோர் பீப்புள் எவ்ரி டே. ஒரு நாள் கூட நான் ஆர்சிஎம் பத்தி பேசாம உள்ள ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. எவ்ரி டே ஐ ஷுட் மீட் த பீப்புள். இதான் நான் டெய்லி பேசிஸ்ல பண்ண வேண்டியது. இதனுடைய ரிசல்ட் என்னது? ஒரு வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் டெய்லி ஆட்களை மீட் பண்ணிட்டே போனா எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் இன்விசிபிள். இது இப்போ பார்க்க முடியாது. ஆனா அது நீங்க எப்ப பார்க்க முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்க முடியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். காமராஜ் சார் பார்த்துட்டு இருக்கு. அஸ்கர் சார் பார்த்துட்டு இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் கன்சிஸ்டண்டா நிரந்தரமா எவ்ரி டே ஆட்களே பார்த்ததினால கிடைச்ச ரிசல்ட் வந்து இப்ப ஆர்சிஎம்ல உள்ள டாப் லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நீங்களும் இன்னையிலிருந்து எவ்ரி டே ஆட்களே பார்த்துட்டே போனா சும்மா பார்த்து போகிறது இல்ல. யூ ஹாவ் டு ஷேர் த கன்செப்ட். உங்களுக்கு ஆர்சிஎம்ல என்ன கிடைச்சது இது ஷேர் பண்ணிட்டே போகணும். ஆட்களை பார்க்க வேண்டியது அண்ட் ஷேர் த கன்செப்ட். நான் ஆர்சிஎம்ல இருக்கு, இந்த பொருட்கள் இருக்கு, உங்ககிட்ட மார்க்கெட்டிங் பிளான் புக். தட் மீன்ஸ் நான் ஆர்சிஎம்குள்ள வந்தா இப்ப வந்து ஐ எம் நாட் ஜஸ்ட் எ கன்சியூமர். நான் சும்மா ஒரு கன்சியூமர் கிடையாது. ஆர்சிஎம்குள்ள வந்தா ஐ எம் நாட் எ கன்சியூமர் நவ். நான் சும்மா ஆர்சிஎம்குள்ள வந்து பொருள் வாங்குறதுக்காக ஆர்சிஎம்ல வரல. ஓகே, ஆஃப்கோர்ஸ் நான் ஆர்சிஎம்ல பொருள் வாங்கணும். ஆனா வெறும் பொருள் வாங்குறதுக்காக மட்டும் நான் ஆர்சிஎம்குள்ள வரல. நான் ஆர்சிஎம்குள்ள ஒரு ஐடி போட்டு வந்தது எதுக்கு? வை? நான் ஆர்சிஎம்குள்ள கேவைசி கொடுத்து, போட்டோவை கொடுத்து, ஆதார் கார்டு கொடுத்து, பேங்க் பாஸ்புக் கொடுத்து நான் ஆர்சிஎம்குள்ள வந்தது எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ்? பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ எ பிசினஸ். எனக்கு பிசினஸ் பண்ணணும். அதனால நான் ஆர்சிஎம்குள்ள வந்தது. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் கடை வச்சது பார்த்திருக்கோம். நிறைய ரீட்டைல் ஷாப் உங்களை இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறதெல்லாம் பிசினஸா? சாரி, அது பிசினஸ் கிடையாது. உங்களை ஊர்ல வந்து ஹோட்டல் இருக்கும், டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும், ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னது? ரீட்டைல். அதெல்லாம் என்னது? பிசினஸா? சாரி. பிசினஸ் சொன்னா என்ன தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் பிசினஸ்? உங்களை பிரசன்ஸ் இல்லாம எது நடக்குதோ அதுதான் பிசினஸ். உங்களை பிரசன்ஸ் இல்லாம எது நடக்குதோ தட் இஸ் பிசினஸ். உங்கள் பிரசன்ஸ் இல்லாம நடக்கலையா அது பிசினஸ் கிடையாது, அது வேலை. நீங்க ஒரு ரீட்டைல் ஷாப் போடுது, அங்க அரி சாமான்கள் எல்லாம் இருக்குது, அங்க என்னது டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அங்க எதெல்லாம் போட்டு நீங்க ஒரு ரீட்டைல் ஷாப் போட்டுது. ஆனா நீங்க காலையில போய் சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து நீங்க சேல் பண்ணிட்டே இருக்கிறேன்னா அது பிசினஸ் கிடையாது. தட் இஸ் எ ஜாப். கமிஷன் பேஸ்ட் ஜாப். நீங்க சேல் பண்ற ப்ராஃபிட் வருது, சேல் பண்ற ப்ராஃபிட் வருது. தட் இஸ் நாட் அ பிசினஸ், தட் இஸ் எ ஜாப். வேலை. அப்படித்தானே ஒரு வேலை. நீங்க வேலைக்கு போனா சேலரி கிடைக்கும், வேலைக்கு போல சேலரி கிடைக்காது. வேலைக்கு போற சேலரி கிடைக்குது, வேலைக்கு போலன்னா சேலரி கிடைக்காது. நீங்க ஒரு கடையில போற சேல் ஆகுது, ப்ராஃபிட் வருது. கடைக்கு போகல, ஷாப் க்ளோஸ், உங்களுக்கு வருமானம் இல்ல, உங்களுக்கு கமிஷன் வராது, உங்களை இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. தட் இஸ் எ வேலை. தட் இஸ் எ ஜாப். தட் இஸ் நாட் எ பிசினஸ். பிசினஸ் சொன்னா நீங்க போகலான்னாலும் வருமானம் வரணும். தட் இஸ் ஆர்சிஎம். அது உங்களுக்கு இப்ப புரியாது. ஆர்சிஎம் புதுசா ஸ்டார்ட் பண்ற ஆட்களுக்கு இது சொன்னா புரியாது. ஆனா எப்ப புரியும்? ஒரு வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க போகலானாலும், நீங்க பிசினஸ் பண்ணலானாலும், இந்த பிசினஸ் சிஸ்டத்தில் வந்து சேர்ந்து இந்த சிஸ்டம் இந்த பிசினஸை முன்னாடி கொண்டு போகும். இப்ப எனக்கு அது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு அது நடக்குது. காமராஜ் சாருக்கு நடக்குது, பொன்குணா சாருக்கு நடக்குது, அஸ்கர் சாருக்கு நடக்குது, நாசர் சாருக்கு நடக்குது, நிறைய டாப் லீடர்ஸ்க்கு எல்லாம் நடக்குது. ஏன் நடக்குது? அவர் ஒரு வருஷம் ஆச்சு ஆர்சிஎம்குள்ள, 2 வருஷமா ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? எவ்ரி டே மீட் த பீப்புள். ஆட்களை சந்திக்கணும் வித் ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ்.
with RCM plan book, with leaflets, with album, with demonstration kit, with scanning machine. இதெல்லாம் எங்க இருக்கணும்? உங்கள பிசினஸ் பேக்குள்ள இருக்கணும். So you should be a businessman with a business bag. That is very important. ஆரம்ப கட்டத்துல நீங்க போகிற இடத்துல எல்லாம் நிறைய பொருட்கள் நீங்க கேரி பண்ணணும். எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போய் ஆர்சிஎம் பிக்கப் சென்டர்ல கொண்டு போய் பொருட்கள் இனிஷியல் ஸ்டேஜ்ல சில காட்ட முடியாது. So you should have a business bag with products, album, plan book, leaflets, scanning machine, demonstration kit, ஒரு நோட் புக், ஒரு பென்னு. ஒரு வீட்டுல போய் எனக்கு பேப்பர் வேணும், பேப்பர் கொண்டு வா, ஒரு பென் எடுத்துட்டு வா, பொருள் இருந்தது அது முடிஞ்சு போச்சு, இப்ப நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வர்றேன், இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் நடக்காது. நீங்க ஒரு ஆளை சந்திக்க போகும்போது உங்கள கையில பிசினஸ் பேக் இருக்கணும். கம்பல்சரி, இட் இஸ் மேண்டேட்டரி. வித்தவுட் பிசினஸ் பேக் யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். Without business bag, you cannot build this business. So you should have your business bag. ஒரு businessman ஆகணும்னா he should have the business bag. அந்த business bagல என்ன இருக்கணும் நான் இப்ப சொன்னேன். அதெல்லாம் நீங்க இமிடியேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எவ்வளவு செலவாகும்? மேக்சிமம் ஒரு 2,000 to 3,000 rupees. You will become a businessman. 2000 to 3000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தயாராயிருந்தா, ஒரு பேக் வாங்கணும், ஒரு ஆல்பம் வாங்கணும், ஒரு நோட்டு புக் வாங்கணும், ஒரு பென்னு வாங்கணும், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயோட பொருள் வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும் சார்? மேக்சிமம் ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அப்புறம் ஆர்சிஎமோட ஷர்ட், ஆர்சிஎமோட பேண்ட், அவ்வளவுதான். யூ பிகம் ஏ பிசினஸ் மேன். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? உங்களை பேண்ட், ஷர்ட், ஷூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4000 ரூபாய் செலவாகும். 4000 ரூபாவுக்கு நீங்க ஆர்சிஎம்ல ஒரு பிசினஸ் மேனா மாறிடலாம். ஆனா நம்ம என்ன எப்படி பண்ணுவாங்க? நம்ம இது செலவாக்குறது இல்லை. வேற எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா 10,000 ரூபாய் செலவாக்கும். ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணும். ஆனா ஆர்சிஎம்ல பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 4000 ரூபாய் செலவு. அது பண்ணாது. அப்ப என்ன ஆகும்? யூ வில் நாட் பிகம் ஏ பிசினஸ் மேன். அப்ப நிறைய டைம் எடுக்கும் நீங்க வளர்றதுக்கு. ஏன்னா you did not become a businessman until and unless you don't become a businessman in your team. They will not understand what is this business. உங்களை டீமில் உள்ள ஆட்களுக்கு இந்த பிசினஸ் புரியணும்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறணும். You should transform. இந்த பிசினஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பிசினஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? உங்களிருந்து ஸ்டார்ட் ஆகணும். When you get transformed, your team will transform. When you don't transform, you don't change, your team will not change. You cannot expect your team to change. அப்ப எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது? உங்களிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறும்போது உங்களை டீமில் உள்ள ஆட்கள் எல்லாம் பிசினஸ் மேனா ஒன்னொன்னா ஒரு ஆளா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே இருக்கு. உங்களை டீம்ல எத்தனை பேரை நீங்க பிசினஸ் மேனா மாத்துது அவ்வளவு பெருசா உங்களை டீம் வளரும். சோ உங்களுக்கு ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னா எவ்வளவு செலவு? ஒரு 3000 to 4000 ரூபாய் செலவு. உங்களை பேண்ட், ஷர்ட், ஷூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 4000 to 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு பிகம் ஏ பிசினஸ் மேன் டுடே. இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா மாறிட்டு பண்ண வேண்டியது என்ன? மீட் த பீப்புள். ஆட்களை சந்திக்கணும். வித் பிசினஸ் பேக், வித் ப்ராடக்ட்ஸ், வித் ஆல்பம், வித் மார்க்கெட்டிங் பிளான் புக், வித் ஸ்கேனர், வித் டெமான்ஸ்ட்ரேஷன் கிட். இதெல்லாம் உங்கள பிசினஸ் பேக்ல இருக்கணும். பிகம் ஏ பிசினஸ் மேன் டுடே. சாட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேரோட கையிலே இப்போ பிசினஸ் பேக் இல்ல? நான் இன்னைக்கே ஒரு பிசினஸ் பேக் ரெடி பண்றேன். ஒரு 3000 to 4000 ரூபாய், ஒரு 3000 rupees, 4000 rupees செலவு பண்ணி
நான் இன்னைக்கே ஒரு பிசினஸ் பேக் தயார் பண்றேன். ஐ வில் மேக் மை பிசினஸ் பேக் ரெடி டுடே. இன்னைக்கு ரெடி பண்றேன். எத்தனை பேர் பண்ற? சாட் பாக்ஸ்ல போடு. ஐ வில் மேக் மை பிசினஸ் பேக். ஐ வில் பிகம் ஏ பிசினஸ் மேன் டுடே. சாட் பாக்ஸ்ல போடு. புதுசா வந்த ஆட்கள் நீங்க அதை பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பேக் இருந்தா நீங்க போடுற அவசியம் இல்லை. ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரோட கையில ஒரு பிசினஸ் பேக் கம்பல்சரியா வேணும். உங்களை ஷர்ட், உங்களை சுடிதாரு, உங்களை சாரி, நீங்க போடுற மேக்கப்பு, அதெல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும்னா உங்ககிட்ட அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கணும். சானிட்டரி, இந்த நிறைய கீசோல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள் வந்து they do demonstrations, sanitary pad demonstrations, intimate wash demonstration. அவர் காட்டுறது, அது காட்டணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கணும். நீங்க அரை மணி நேரம் பேசுறதும், நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் காட்டுறதும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல காட்டுற டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க 1 மணி நேரம் பேசியாலும் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் கத்திங். learn how to do demonstration. Just 1 minute 2 minute demonstrations. எப்படி பேஸ்டுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், எப்படி மஞ்சத்தூளுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், எப்படி சோப்பு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், எப்படி டூத் பேஸ்டுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், எப்படி நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் உமன், புரோட்டீன் பவுடருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும். எவ்ரி ப்ராடக்ட் யூ கேன் டூ டெமான்ஸ்ட்ரேஷன், குவாலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன். அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? உங்ககிட்ட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கணும். உங்களுக்கு தெரியலையா டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறது? யூடியூப்ல நிறைய கிடைக்குது. எவ்ரி ப்ராடக்ட் இன்க்ளூடிங் அலோவேரா ஜூஸ், அலோவேரா ரஸ் இருக்கு இல்லையா நம்ம ஆர்சிஎம்ல அலோவேரா, அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க காட்டலாம். அது எப்படி காட்டணும் அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்குது. ஒரு நாள் எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 5 years, எவ்ரி டே மீட் த பீப்புள் வித் பிசினஸ் பேக். 5 வருஷத்துல நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை லைஃப்ல நீங்க சம்பாதிச்ச விட 10 மடங்கு நீங்க ஆர்சிஎம் இருந்து சம்பாதிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் 5 years உங்களுக்கு ஏஜ் இப்ப 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். நீங்க இதுவரைக்கும் லைஃப்ல சம்பாதிச்சதை விட 10 மடங்கு ஆர்சிஎம் இருந்து சம்பாதிக்கலாம். இஃப் யூ மீட் பீப்புள் எவ்ரி டே வித் பிசினஸ் பேக். So you should transform. நீங்க transform ஆகணும், நீங்க மாறணும். You should become a businessman. You should become a business magnet. காந்தம் மாதிரி ஆகணும். ஆட்கள் உங்களை கூட வந்து ஒட்டணும். நீங்க ஆட்களோட பின்னாடி போக கூடாது, ஆட்கள் உங்களை பின்னாடி வரணும். For that you should become a business magnet. அதுக்கு you should change, you should transform. நீங்க பழைய மாதிரியே இருந்தா உங்களை கூட வந்து யாரும் ஒட்டாது. உங்களை கூட வந்து ஆட்கள் ஒட்டணும்னா நீங்க மாறணும். when you change, ஆட்கள் அது பார்க்கும். என்ன சார் பழைய காலத்துல வேதராஜன் சார் அப்படி இருந்ததே, இப்ப வேதராஜன் சார் பார்த்தா பழைய மாதிரியே இல்லையே, கம்ப்ளீட்டா மாறியாச்சே. நம்ம மீசை சுகுமார் சார் பாருங்க, அவர் இடத்துல அப்படியே போனா போதும், ஆட்கள் வந்து அவரோட கூடிய சேர்ந்துட்டே போகுது. அவரோட பையனை அவரோட கூட ஒட்டியாச்சு. என்னோட பையன் என்னோட கூட ஒட்டியது மாதிரி இப்ப சுகுமார் சாரோட பையன் வந்து அவரோட சாரோட கூட சேர்ந்தாச்சு. உங்களை பையன் எதுக்கு ஆர்சிஎம்குள்ள வரல? ஏன்னா நீங்க மாறல. நீங்க மாறியா மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களை கூட ஒட்டும். உங்களை பையன் உங்களை பொண்டாட்டி உங்களை கூட வரணும்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறணும். நீங்க ஒரு பிசினஸ் மேக்னெட்டா மாறணும், காந்தம் மாதிரி ஆகணும். அப்போ உங்களை வைஃப் உங்களை பொண்டாட்டி உங்களை கூட வரும், உங்களை கணவன் உங்களை கூட வரும், உங்களை பையன் உங்களை கூட வரும், எல்லாரும் ஆட்கள் எல்லாம் உங்களை கூட வரும்.
should transform. Become a businessman today. Make your business bag today. இன்னைக்கு ரெடி பண்ணும். அதுல புக் இருக்கணும், பென் இருக்கணும், டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கணும், ஸ்கேனிங் மெஷின். இதுக்கெல்லாம் செலவில்லை சார், ரொம்ப கம்மி. ஒரு 5000 ரூபாய் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிசினஸும் 5000 ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் மந்த்லி சம்பாதிக்கிற ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு டோட்டல் இந்த பிசினஸ் பேக் ரெடி ஆகி உங்களை ஷர்ட் பேண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாயில நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வித் ஒரு 2000 ரூபாய் பொருள் சேர்ந்து, டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் சேர்ந்து, ஒரு ஸ்கேனிங் மெஷின் சேர்ந்து 5000 ருபீஸ் மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். உலகத்துல இந்த மாதிரி ஒரு பிசினஸ் உங்களுக்கு கிடைக்காது சார். 5000 ரூபாய் செலவு பண்ணி 5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற எந்த பிசினஸ் இருக்கு சார் இந்த உலகத்துல? 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோம், ஒரு 4000 3000 5000 ரூபாய் செலவு பண்ணி, அது உங்களை கையில இருக்கு. அது நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அந்த பேக் வாங்கணும், அந்த புக் வாங்கணும், அந்த பென்னு வாங்கணும், ஆர்சிஎமோட கொஞ்சம் பொருள் வாங்கணும், அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்கேனிங் மெஷின் வேணும். நீங்க செலவு பண்ற 5000 ரூபாய் உங்களை கையில இருக்கு, கம்பெனிக்கு வேண்டாம். அது உங்களை கையிலே இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு தேவையான செலவு இந்த 5000 ரூபாய். யூ பிகம் ஏ பிசினஸ் மேன். அந்த கிட்டோட கூட சேர்ந்து நம்ம டெய்லி பண்ண வேண்டியது என்னது? ஆட்களை சந்திக்கணும். மீட் பீப்புள் எவ்ரி டே. ஒரு நாள் கூட உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். சார் இன்னைக்கு போக முடியல சார், இன்னைக்கு சூடு அதிகம் சார், இன்னைக்கு மழை இருந்ததுனால போகல சார். சாரி. மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும், மழை இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, இருந்தாலும் இல்லானாலும் இந்தியன் பார்டர்ஸ்ல வேலை பண்ற சோல்ஜர்ஸ் என்ன மாதிரி நானும் சோல்ஜரா இருந்தது. என்ன மாதிரி இருந்த சோல்ஜர்ஸ் வெயில் இருந்தாலும் வெயில் இல்லானாலும், மழை பெய்தாலும் பெய்யலானாலும், இந்தியன் சோல்ஜர்ஸுக்கு, பார்டர்ல வேலை பண்ற சோல்ஜர்ஸுக்கு there is no excuse, there is no leave. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. நம்ம ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு நாள் வெயில் அதிகமானா, சார் வெயில் அதிகம் சார், போல சார், பசங்கள் வரல சார், ஸ்கூல் லேட் ஆச்சு சார், சில்லி எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. பசங்களுக்கு எக்ஸாம், அப்பா அம்மா வேலை பண்றது இல்ல. பசங்களுக்கு எக்ஸாம் இருந்தா பசங்கள் எழுதும், உங்களுக்கு என்ன வேலை அங்க? யாரோ ஒரு ஆளுடைய கல்யாணத்துக்கு நீங்க எதுக்கு உங்களை வேலையை விட்டு அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி போற? கல்யாணம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆனா ஆர்சிஎம்ல சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்காம உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் மீட் எ பர்சன், ஆட்களை நெக்ஸ்ட் எவ்ரி டே ஆட்களை சந்திக்கணும் வித் த பிசினஸ் பேக் அண்ட் த ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷம். நோ எக்ஸ்கியூஸ். ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். நீங்க உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆயுது எனக்கு தெரியல. 30 ஆச்சா, 40 ஆச்சா, 50 ஆச்சா, 70 ஆச்சா எனக்கு தெரியல. நீங்க லைஃப்ல இதுவரைக்கும் சம்பாதிச்ச எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதை விட 10 மடங்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க சம்பாதிச்சுக்கலாம். இஃப் யூ ஃபாலோ தி சிம்பிள் டெக்னிக், மீட் பீப்புள் எவ்ரி டே வித் த பிசினஸ் பேக். 100% கேரண்டி எனக்கானது. நிறைய பேருக்கு ஆச்சு. காமராஜ் சாருக்கு ஆயிடுச்சு, நம்ம அஸ்கர் சாருக்கு ஆயிடுச்சு, நம்ம பொன்குணா சாருக்கு ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு நம்ம சுகுமார் சாருக்கு ஆயிடுச்சு, வேதராஜன் சாருக்கு ஆகுது. நிறைய பேருக்கு இப்போ அந்த ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்கு. உங்களுக்கும் அந்த ரிசல்ட் வரும். சரியா நான் சொன்னது பொன்குணா சார்? am I right? எனிவே,
நம்ம ஆர்சிஎம்ல நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? வாட் இஸ் மை பாயிண்ட்? உங்களுக்கு ஆர்சிஎம்ல ஒரு 20% கூட சரியா பார்க்க முடியாது. ஆர்சிஎம்ல இன்விசிபிலிட்டி, உங்களை கண்ணோட முன்னாடி காணாம உள்ளது நிறைய இருக்கு. அது நீங்களால பார்க்க முடியும்னா நீங்க ஆர்சிஎம்ல ஜெயிச்சுக்கலாம். ஆர்சிஎம்ல 80-90% உங்களை கண்ணில் நீங்க பார்க்க முடியாது. நீங்க பவர் ப்ராடக்ட் பார்க்கலாம், பிக்கப் சென்டர் பார்க்கலாம், லீடர்ஷிப் பார்க்கலாம், அவர் வாங்கிய கார் பார்க்கலாம். ஆனா ஆர்சிஎம்ல உங்களை ஃபியூச்சர், உங்களை பசங்களோட ஃபியூச்சர் நீங்க பார்க்க முடியாது. அது உங்களால பார்க்க முடியும்னா, அதுதான் சார் ஆர்சிஎம் 80%. உங்களுக்கு ரிலேஷன்ஸ், உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க போற ரெஸ்பெக்ட், அவார்ட்ஸ், உங்களை ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்க போற செக்யூரிட்டி, இது உங்களால இப்ப பார்க்க முடியாது. எவ்ரி டே ஃபோக்கஸ்ட் நெக்ஸ்ட் 5 years, எவ்ரி டே, ஒரு நாள் கூட உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லாம நெக்ஸ்ட் 5 years நீங்க கமிட்மெண்ட் இருந்தா யுவர் லைஃப் இஸ் டேக்கன் கேர், யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் டேக்கன் கேர். என்னோட பையன் என்னோட கூட இப்ப ஆர்சிஎம்ல ஸ்ட்ராங்கா வேலை பண்றாங்க. அவர் வந்து பிடெக் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவர் சர்விங் ஃபார் மல்டிநேஷனல் இன் டெல்லி, மோர் தென் 2.5 lakhs salary per month. ரிசைன் பண்ணிட்டு ஆர்சிஎம்ல இருக்கு. ரிசைன்ட், நான் சொன்னேன் ரிசைன்ட். ஆர்சிஎம் பாதி ஒரு பெரிய கம்பெனி நம்மளோட கூட இருக்கும்போது எதுக்கு சும்மா போய் ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு செக்யூரிட்டி இல்ல, எது இல்ல, வேலை பண்றது வரைக்கும் வருமானம். ஆனா ஆர்சிஎம்ல வேலை பண்றது வரைக்கும் வருமானம், வேலை விட்டா அப்புறம் வருமானம் கண்டினியூ ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம். அந்த பையன் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம சுகுமார் சாருடைய பையனும் அவரோட கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கா வேலை பண்றாங்க. உங்களை பசங்களும் உங்களை கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கா வேலை பண்ணணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இஃப் யூ டிரான்ஸ்ஃபார்ம், எல்லாரும் உங்களை சேர்ந்து நிக்கிற உங்களை பொண்டாட்டி, உங்களை கணவன், உங்களை பசங்கள் எல்லாம் மாறிடும். உங்களை டவுன்லைன்ஸ் மாறும், உங்களை அப்லைன்ஸ் மாறும். நீங்க மாறினா எல்லாரும் மாறும். நீங்க மாறாம அவர் மாறல, இவர் பண்ணல, என்னோட டவுன்லைன் பண்ணல, அப்லைன் சரியில்லை, பிக்கப் சரியில்லை, ஏன்னா நீங்க சரியில்லையே, நீங்க மாறலையே. உங்களை ஷர்ட் ஏதோ கம்பெனி, உங்களை பேண்ட் ஏதோ கம்பெனி, உங்களை கையில பிசினஸ் பேக் இல்ல, டெமோகேஷன் கிட் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா நீங்க சொல்றேன் டவுன்லைன் வேலை பண்ணல, அத்தனை பேர் சேர்த்து இவனை சேர்த்து 10 கம்பெனி 100 கம்பெனியில போயிட்டு வேலை பண்ணிட்டு ஆர்சிஎமும் கொஞ்சம் பண்றேன், அந்த கம்பெனி பண்றேன், இந்த கம்பெனி பண்றேன், குரங்கு மாதிரி வேலை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும். எங்க இருந்து ரிசல்ட் கிடைக்கும்? இருந்தா நம்ம சிங்கம் மாதிரி இருக்கணும், சிங்கம் மாதிரி இருக்கணும். ஒரு இறைய பார்த்தா அந்த இறைய பிடிச்சுதான் நம்ம சாப்பிடணும். அது கிடைக்கிறது வரைக்கும் அதோட பின்னாடி, அந்த டார்கெட்டோட பின்னாடி நம்ம ஓடணும். அது நம்ம கத்திக்கணும். தட் இஸ் கால்ட் டார்கெட் ஃபோக்கஸ். எஸ் பொன்குணா சார், லயன், சிங்கம் மாதிரி, குரங்கு மாதிரி ஆகக்கூடாது. ஒரு மரத்துல ஏறினா அந்த மரத்துல இன்னொரு பழம் பார்த்தா அந்த மரத்துல சாடுது. இந்த பழவும் இல்ல, அந்த பழவும் இல்ல. அப்படி போ. ஆர்சிஎம்ல இருந்தா நான் 20 years ஸ்டேபிளா ஒரே கம்பெனியில் இருந்ததுனால கூப்பிட்டு காமராஜ் சார் பேச வைக்குது. நான் 10 கம்பெனியில வேலை பண்ணினா என்ன கூப்பிடாதீங்க. உங்களையும் நாளை உங்களை டவுன்லைன்ஸ் கூப்பிடணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும், சிங்கம் மாதிரி நிக்கணும். அது எல்லாருக்கும் பத்தும். ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3 எமரால்டு அச்சீவர்ஸ் ஆல்ரெடி 1.5 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் மாச வருமானம் வாங்குற நிறைய பேர். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. லாஸ்ட் மார்ச் க்ளோசிங்ல நிறைய பேருக்கு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் ஆனுவல் போனஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஆனுவல் போனஸ் சேர்ந்து வந்த அமௌண்ட் எடுத்து ஆட்கள் காருடைய அட்வான்ஸ் 10 லட்சத்தோட கார் அட்வான்ஸ் கொடுத்து அவர் கார் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எத்தனை கார் பேஸ்புக்கில் வந்து ரிப்பன் கட்டிங் நடக்குது. வரப்போற காலத்துல ஆர்சிஎம்ல தமிழ்நாட்டுல நிறைய கார் ஆர்சிஎம் எம்பளம் போட்டு ஓடிட்டே இருக்கு. அந்த ஆர்சிஎம் எம்பளம் பார்த்து நீங்க கை காட்டி ஜெய் ஆர்சிஎம் சொன்னா போதும், நீங்க அங்கே அந்த கார் நிக்க வச்சு உங்களை கூட்டிட்டு அந்த கார்ல கூட்டிட்டு போ.
நீங்க பஸ்ல எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஏற அவசியமே வராது. போற வர்ற கார்ல எல்லா ஆர்சிஎம் எம்பளம் இருக்கு. அப்படியே ரோட் சைடுல நின்று ஜெய் ஆர்சிஎம் சொன்னா அந்த கார் சைடுல வருது, உங்களை கேட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு. காமராஜ் சார் பாருங்க, எத்தனை கார், 3-4 கார் சார் வச்சிருக்கு. நீங்களும் வைக்க முடியும். நீங்களும் என்னது, நீங்களும் வீட கட்ட முடியும். நீங்களும் உங்களை பசங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். நிறைய இடங்களை நீங்க போக முடியும். நெக்ஸ்ட் 5 years focused everyday action. Thank you. JRCM, Kamraj sir, over to you. Thank you sir, thank you. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். நண்பர்களே, ஆர்சிஎம்ல செய்யறது ஒண்ணுமே இல்லை, மக்களை சந்திக்கிறதா வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப அருமையா கோபா சார் சொன்னாரு. எளிமையான விஷயங்கள் தான், பட் ஒரு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வேணும். குரங்கு மாதிரி தப்பி போய் காகித பூக்களை நம்பி பின்னாடி போய் நிறைய பேர் வந்து தங்களுடைய லைஃபை கெடுத்துட்டாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டீம் இல்லை. நிறைய பேர் மைவை தெரியல. நிறைய பேர் கண்ட கான்செப்ட்ல எல்லாம் பணத்தை போட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. டீமை வந்து கட்டி எழுப்ப முடியல. டீமுக்கு ₹1 கூட செலவு பண்ணி கொண்டுட்டு போக முடியாது நிறைய இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கோகுமார் சார் கொடுத்து ஒரு சரியான ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிசினஸ் வருது அப்படின்னு அவர் சொன்னது ஜூன் மாசத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் யார் என்னென்ன பின்னுல மாறி இருக்க போறாங்கன்னு தெரியும். யாராருக்கு எவ்வளவு ரூபா வந்திருக்குதுங்கிறது மார்ச் மாசம் கமிஷன்ல தெரியும். நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். வெறும் 8600 போனஸ்க்காக வேண்டி 14 நாள் ஜெயில இருந்த நாங்க. பட் எங்களுக்கு 3,20,000 போனஸை ஒண்ணுமே இல்லாம வெறும் போனஸே 3,20,000 போட்டுக்காரு டிசிஜி. போனஸ் மட்டும் 12 மாசத்து போனஸ் மட்டும், இயர்லி போனஸ் 3,20,000. அந்த 3,20,000 ஏற்கனவே நாங்க வாங்கிட்டோம். இதுதான் பெரிய ஆர்சிஎம்ல நடக்கிற பெரிய மராக்கில். இதுதான் ஏற்கனவே 3,20,000 ஒவ்வொரு மாசமும் பிரிச்சு கொடுத்துட்டாரு அவரு. மாசம் 13 எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. 13, 17, 18 அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஆனா அது என்னன்னு கேட்டா இப்ப மொத்தமா போட்டிருக்கிறாரு. இதுதான் வந்து பெரிய அந்த முதல்ல வாங்கின போனஸைய 12 மாசம் போனஸைய இயர்லி போனஸா போட்டுருக்காரு. இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதே மாதிரி இப்ப போனஸ் வாங்கி கார் வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க. நான் ஒரு வீடு கட்டுறேன் 1 கோடி ரூபாய் எஸ்டிமேட்ல, அதுக்கு வந்து அதை அச்சாரமா போடுறேன். உள்ளபடியே ஆர்சிஎம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு பெரிய படிக்கட்டுகளாக, பெரிய ஒரு உத்வேகமாக நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறதா இருக்கு. கோபா சார் சொன்னாரு, ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க காமராஜ் எல்லா இடங்களையும் ஈரோட சுத்தியும் நிறைய உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் கார்கள் ஓடும்னு. இப்ப புதுசா ஜாயின் பண்ணிக்கிற ஒரு லீடர், அவங்க இப்பதான் வந்து ஒரு ₹4,000 கமிஷனுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஒரு ஜாப்ல இருக்கிறதுனால இந்த மாசம் அவங்க ஸ்டார் அடிச்சா, ஜூன் மாசத்துல ஸ்டார் அடிச்சா, நான் ஸ்டார் பின் அடிச்ச அடுத்த நிமிஷம் நான் வந்து கார் எடுக்கிறேன். இந்த கார் கட்டிங் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும், அது என்னுடைய காரா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஜூலையில நம்ம நடத்துற ஃபங்க்ஷன்ல, ஏன்னா நம்ம கம்பெனி கொண்டு போக முடியாது காரை, நம்ம நடத்துற ஃபங்க்ஷன்ல கார் கட்டிங் பண்ணலாம். நம்ம சென்னையிலையும் அதை எடுத்து சென்னைக்கு வர முடியாதவர்கள் வச்சு ஈரோட்லையும் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறோம். இப்போ சென்னையில் எத்தனை கட்டிங், ஈரோட்டில் எத்தனை கட்டிங் அப்படிங்கிறது கோபா சார் சொன்ன மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கா? இன்னும் சொல்ல போனா எதுவுமே பண்ணாம ஆர்சிஎம் நடக்காது. டெய்லி மக்களை சந்தித்து, மக்களுக்கு பொருள் கொடுத்து, மக்களை வந்து ஆர்சிஎம் பக்கம் கொண்டு வர்றதுதான் நம்ம செய்யற வேலை. அதை தவிர நமக்கு வேற ஒரு வேலையும் இல்லை. ஒரு வேலையுமே செய்யாம ஆர்சிஎம் பண்ணிட முடியாது. அதனால கைது ஒப்புனது முதல்ல அவரு